ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு எல்லை பிரச்சனை போயிட்டு இருக்கு. சைனா கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா நம்ம எல்லாமே வந்து இந்த சைனீஸ் ஆப் இருக்கணும், இல்லை சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணாம வந்து தவிர்த்துருக்கோம். கரெக்டா? இந்த நேரத்தில் இந்த லாக்டவுன்ல பல பேருக்கு, பல யங்ஸ்டர்ஸ்க்கு, பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் பாஸா இருக்கிற ஒரு ஆப் என்னன்னா அது பப்ஜி தான். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இந்த நேரத்தில் என்னன்னா, பப்ஜி ஒரு சைனீஸ் ஆப்பா இல்லையான்னா அதை பார்த்து வீடியோ நம்ம வந்து பேச போறோம். இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அப்போ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். பப்ஜி ஒரு சைனீஸ் கம்பெனின்னு கேட்டீங்கன்னா அது சைனீஸ் கம்பெனி கிடையாது. ஆனா பப்ஜி மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் த சைனீஸ் கம்பெனி. என்னடா 50% ஆஃப் த சைனீஸ் கம்பெனின்னு கேட்டீங்கன்னா, உங்க போன்ல இப்போ ஒரு பப்ஜி மொபைல் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பப்ஜி மொபைல் ஆப் நீங்க ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா டென்சென்ட் கேம்ஸ் அப்படி வந்து நிற்கும். கரெக்டா? அந்த டென்சென்ட் கேம்ஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சைனா கம்பெனி. பப்ஜி மொபைல் வந்து ஒரு சைனீஸ் டெவலப்பர்ஸால டெவலப் பண்ண ஒரு கேம் தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டென்சென்ட் கேம்ஸ் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி கார்பரேஷன் ப்ளூஹோல் கம்பெனி அப்படின்னு நிற்கும். கரெக்டா? அந்த ப்ளூஹோல் கம்பெனி என்ன கம்பெனி பாத்தீங்கன்னா அது ஒரு கொரியன் கம்பெனி. அவங்க தான் வந்து பப்ஜி பிசிக்கு வந்து டெவலப் பண்ணாங்க அந்த பப்ஜி கேமை. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி பிசி, பப்ஜி மொபைல் இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் யாருன்னா வந்து பிரெண்டன் ஒருத்தவர். அவர் வந்து அயர்லாந்துக்காரரு. அவர் தான் வந்து ப்ளூஹோல் கம்பெனி போய் எம்ப்ளாயை வேலை செஞ்சு ஒரு பப்ஜின்ற கேமை வந்து டெவலப் பண்ணி அந்த கேம் வந்து பிசிக்கு மட்டும் வந்து உலகம் ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ போயிட்டு இருக்க நேரத்துல வந்து இந்த ப்ளூஹோல் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம வந்து சைனாக்குள்ள என்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்படி என்டர் ஆகணும்னு பாத்தீங்கன்னா சைனாக்குள்ள என்டர் ஆகணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. எக்கச்சக்க ஃபார்மாலிட்டிஸ், எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணோம். அவங்க ப்ராடக்டை வந்து அங்க வந்து ரிலீஸ் பண்ணா கூட வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம சைனா கூட என்டர் ஆகி ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு வந்து சைனா இடத்துக்குள்ளேயே வந்து ஒரு கம்பெனி உதவி நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ளூஹோல் கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா டென்சென்ட் கேம்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சைனாவோட டென்சென்ட் கேம்ஸ் கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்சென்ட் கேம்ஸ் வந்து உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா பப்ஜி பிசி உள்ள கேம் வந்து உடனே வந்து பப்ஜி மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி அப்படியே வந்து ரிலீஸ் பண்றாங்க சைனால ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எக்கச்சக்க பேர் டெவலப் பண்றாங்க. நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க. பயங்கரமா காசு தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் ஆனவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு செம ஹிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்ப போயிட்டு இருக்க நேரத்தில் நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா சைனாவோட கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பப்ஜி ஆப்பை வந்து நாங்கள் வந்து பேன் பண்றோம். இதனால வந்து எங்க கல்ச்சரல் ஹெரிடேஜ் வந்து பாதிக்குது, எங்க மதத்தை வந்து மீறுது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் வந்து கொலாப்ஸ் பண்ணுது, அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பப்ஜி மொபைல் கேமை வந்து சைனா வந்து பேன் பண்றாங்க. சரி, பேன் பண்ண உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா டென்சென்ட் கேம்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல. டென்சென்ட் கேம்ஸ் ப்ளூஹோல் கம்பெனி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா சைனா விட்டுரும் உலகம் ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி மொபைல் வந்து உலகம் ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எக்கச்சக்க பேர் உலகம் ஃபுல்லா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்கச்சக்க யூசர்ஸ் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் வந்து பில்லியன்ஸ் வந்து யூசர்ஸ் போக ஆரம்பிக்குது. பயங்கரமா கோடியே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான கதை. நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும்னு நினைக்கிறேன், சைனா கம்பெனியா இல்லை என்ன கம்பெனின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சைனால பேன் பண்ண ஆப்ஸை வந்து நம்ம எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்றதோ பண்ணாதோ வந்து உங்களோட விருப்பம், அதை நான் வந்து தலையிட மாட்டேன். ஆனா நானும் வந்து பப்ஜி விளையாடுவேன். நானும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 12 மணிக்கும் வந்து விளையாடுவேன். ஆனா 11 to 12 வரைக்கும் தான் விளையாடுவேன். அதுவும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாடுவேன். நான் வந்து அந்த கேமுக்கு வந்து ஒரு அடிக்டடாக தான் நான் வந்து இல்லை. ஆனால் பல பேர் இந்தியாவிலேயே சுற்றி வருவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அடிக்டடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜிக்கே சரி இல்லை எந்த கேம் வந்தாலும் சரி, உள்ள போனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா காசோ இல்லை தான் சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காக அந்த கேம்ல வாங்குறதுக்காக வந்து காசை போட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்க வேணாம் தான் வந்து சொல்றேன். இப்போ நீங்க வந்து பப்ஜிக்கு நீங்க வந்து ராயல் பாஸ் இருக்கும் கரெக்டா, அந்த மாதிரி போட்டு யூசி வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த யூசி வாங்குறதால வந்து பாதி காசு நீங்க நம்ம கட்டுற ஒவ்வொரு காசும் வந்து கிட்ட வந்து சைனால உள்ள டென்சென்ட் கேம்ஸ் இருக்கு கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு கேமுக்காக நம்ம ஏன் வந்து நம்மளோட சொந்த காசை கட்டி வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கணும். ஒரு கேம் வந்து கேமை பார்க்கலாமே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாவே பார்க்கலாமே. நம்ம பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டாமோ வச்சமானு இருக்கலாமே. ஏன் வந்து நம்ம சம்பாதிச்ச காசு போட்டு வந்து
இப்பெல்லாம் வந்து நம்மளோட இதே வந்து கஷ்டப்பட்டுருக்கணும். ஸோ அதான் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இந்த ஒரு ஆப்பு தான் மட்டும் சொல்ல, எக்கச்சக்க ஆப்பு சைனாவில் பேன் பண்ண பாதி ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் இருக்கோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண ஒத்துக்கிறேன். நம்ம பப்ஜி விளையாடுற ஃபோனாக இருக்கலாம், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோன் கூட வந்து எம்ஐ ஃபோன் தான். ஸோ நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே சுற்றி இருக்க தான் செய்யுது இந்தியாவில். அதுக்கான யூசேஜ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். வேற ஒரு நாள் வேற ஒரு வீடியோ பார்க்குறேன். நான் வேறு ஏதாச்சும் டாபிக் வந்து பேசணும், தயவு செய்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து கடைசிக்கு பார்த்தீங்கன்னா வெல் தேங்க்ஸ். வேறு ஏதாச்சும் அவங்க தெரிஞ்சு பப்ஜி பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். வேற ஒரு நாள் வேற ஒரு வீடியோ பார்க்குறேன். அண்டர்ஸ் பை ஃப்ரம் அபுல்.